இடுப்பு வலி மூட்டு வலியால் ரொம்ப நாள் அவதிப்படுறவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இதோட அறிகுறி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வலிகளில் தான் துவங்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறது, கால் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறது, முட்டுகளில் இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல செவந்து போகிறது, அங்கங்கே வீக்கமாகிறது, கை கால் வந்து முழுமையாக அசைஞ்சு போய் ஒரு வேலையை வந்து கிரிப் டக்குன்னு எடுத்து சேர்க்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த வேகம் குறையிறது, இதெல்லாம் அறிகுறி உங்களுக்கு முட்டு வலி இடுப்பு வலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகங்கிறது. இதுவே வந்து அது என்ன கண்டிஷனாக மாறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோபோரோசிஸாக மாறிடும், அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்தடிஸாக மாறிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்டுக்கு இது ஆயிருந்தால் கூட உங்களுக்கு திரும்ப இந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வைரஸ் காய்ச்சலாகவோ இல்லை வேறு ஏதோ முன்னாடி ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மூலிமா கூட உங்களுக்கு வந்து முடக்குவாத கம்ப்ளைண்ட்டு வரலாம். அடுத்து வந்து பர்ஸ்டைட்டிஸ், அதாவது அந்த முட்டிகள் இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நீர் இருக்கும், அந்த நீர் தன்மை சுத்தமாக வற்றி போயிடும். அடுத்து வந்து மேக்ஸிமம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்காமல் மற்றவங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது, சில டைமில் அது பொறாமையாக கூட மாறும், சில நேரங்களில் அது வந்து வஞ்சமாக கூட மாறும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து அதிகமாக வெயிட் கெயின் ஆச்சு, அளவுக்கு அதிகமாக உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே இருக்கனாலும் இந்த பிரச்சனை வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது முறையான உணவு பழக்கம் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. மரபு உணவுகள் மாறுறது தான் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை சூப்பு குடிக்கிறது, அப்புறம் உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு எலும்பு, முட்டி எலும்பு, கால் முடுக்கு, இதெல்லாம் முட்டுகளில் வந்து உங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் நல்லா கிடைக்கும். குறிப்பாக பால் டீ காப்பியெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. பருப்பு குழம்புகள், பருப்பு வகை உணவுகள் சேர்த்துறத கம்பல்சரி ஸ்டாப் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது என்னதான் சேர்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம் அல்லது தக்காளி ரசம், வெண்ணெய் எடுத்த மோர், நெய் நிறையா சேர்த்து சாப்பிடுங்க, நல்லெண்ணெயை சமய உணவில் சேர்த்து சாப்பிடுங்க, தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு அந்த வலி, ஸோ இந்த எண்ணெய்கள்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வலிகள் அப்படிங்கிறது நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அடுத்தது சரியான அளவு தண்ணி குடிங்க. டீஹைட்ரேட் ஆனாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹாட் பேக், உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பெயின் அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்குறது, இல்லை அந்த மெடிக்கல்ஸில் வைப்பாங்க இல்லையா ஹாட் பேக்கு, அது வாங்கினது ஒத்தனை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கும், பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஒரு நோய் ஒரு ஆரம்பகட்ட நிலையில் இருக்குது, ஒரு மிடில் ஸ்டேஜ் கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கேரண்டியாக ரிசல்ட் கொடுக்க முடியும்.